ஒரு புது டீச்சர் ஒரு கிளாஸில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுடைய ரைட் ஹேண்டை நீங்கள் தூக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்லிவிட்டு அந்த கொஸ்டின் அவங்க சொல்கிறாங்க. சொல்லி முடித்ததுமே ஒரு பையன் அவனுடைய லெஃப்ட் ஹேண்டை தூக்குறான். டீச்சருக்கு செம்ம கோவம். நீ இதுக்கு ஆன்சரே சொல்லக்கூடாது, நான் அவனை ரைட் ஹேண்ட் தானே தூக்க சொன்னேன், நீ ஏன் லெஃப்ட் ஹேண்ட் தூக்குற அப்படின்னு சொல்லி அவனை திட்டுறாங்க. திட்டும்பொழுது அந்த பையன் அந்த லெஃப்ட் ஹேண்டை அப்படியே கீழே இறக்கிட்டு ரைட் ஹேண்டை அப்படி தூக்குறான். தூக்குனா அவனுக்கு இந்த அளவுக்கு கை இல்லை. அதை பார்த்ததும் அந்த டீச்சர் பயங்கர ஷாக் ஆகிட்டு அவன்கிட்ட வந்து கண் கலங்கி சொல்கிறாங்க, சாரிப்பா எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, நீ என்னை மன்னிப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே அங்கே இருக்க சுற்றி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த டீச்சருடைய ஹம்பிள்னஸையும் அந்த ஹியூமிலிட்டியையும் பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க. 1 பேதுரு 5:5 வசனம் சொல்லுது, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த வசனம் உங்ககிட்டயும் என்கிட்டயும் பேசுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சில சமயத்தில் மற்றவங்களுடைய லைஃப்பில் அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறாங்க, அவங்க சிச்சுவேஷன் என்னன்றது தெரியாமல் அவங்கள நம்ம ஹர்ட் பண்ணுவோம். நான் அதை நிறைய டைம் என்னுடைய லைஃப்பில் நான் பண்ணியிருக்கிறேன். இந்த காரியம் ஆண்டவரையும் நம்மையும் பிரிக்கிறதா இருக்கிற, கிறிஸ்துவையும் நம்மையும் பிரிக்கிறதா இருக்கிறது. அதனால் இனிமேல் நம்ம ஹம்பிளாக இருக்க ட்ரை பண்ணுவோம். நான் ஹம்பிளாக இருக்க ட்ரை பண்ண போகிறேன், ஹம்பிளாக இருக்க போகிறேன். நீங்களும் ஹம்பிளாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். God bless you.